ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேகாகாய் விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஆக்சுவலி இன்றைக்கி வந்து மாங்காய் வத்தல் ஊறுகாய் எப்படி தாளிக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வத்தலில் வந்து சுடு தண்ணியில் ஒரு 1 to 2 hours நல்லா சோக் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 2 வாட்டி கழுவிட்டு அதுக்கப்புறம் சுடு தண்ணி நல்லா ஊற்றி கொஞ்ச நேரம் நல்லா ஊற வச்சிட்டிங்க அப்படின்னாலே போதும். அதை ஒரு சைடு எடுத்து வச்சு அதுக்கப்புறமேட்டுக்கா பேன் வச்சுட்டு கடுகு, வெந்தயம், சீரகம், அதுக்கப்புறமேட்டுக்கா இது மல்லி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை தனியாக கொஞ்சம் சூடு ஆறுனதும் பவுடர் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இது 2 தான் மெயின் இன்க்ரீடியண்ட்டே. இதுக்கப்புறம் தான் வந்து ப்ராசஸ் வந்து நம்ம செய்ய போகிறோம். பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு, நீங்கள் நல்லெண்ணெய் வேணும், நீங்கள் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து ரீஃபண்ட் ஆயிலே ஊற்றி கூட நீங்கள் வந்து தாளிச்சிக்கலாம். அது டோட்டலாக உங்களோட சாய்ஸ் தான். எந்த எண்ணெய் வந்து நீங்கள் யூஸ்வலாக யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அது ஊற்றிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா நல்லா வந்து கடுகு போட்டுக்கோங்க, கொஞ்சம் கடுகு. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள், நான் வந்து வெறும் மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுவேன். அந்த வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இல்லை நீங்கள் வீட்டுக்கு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுவீங்கன்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் உங்களோட சாய்ஸ் தான். கொஞ்சோண்டு கருவேப்பிலை நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் போடலாம், இல்லைனா இல்லை, அதுவுமே உங்களோட சாய்ஸ் தான். அது எல்லாமே போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வந்து கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் பச்சை வாசனை போயிடும். போனதுக்கப்புறமேட்டுக்கா இங்கே நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் தனியாக நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா வந்து நல்லா இது தண்ணியெல்லாம் ட்ரைன் ஆகி வந்துடும். வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கா இதில் கொட்டிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கிண்டிகிட்டு இருக்கணும். கிண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கா ஒரு 2 to 3 minutes வந்து கொஞ்சம் நல்லா அதை கொதிக்க விடுங்க. ஏன்னா அது கொதிச்சாதான் வந்து அந்த சாறு வந்து உள்ளே இறங்கும் அப்படின்றதுக்காக. அதனால் நீங்கள் உடனே ஆஃப்லாம் பண்ணிட வேணாம், கொஞ்ச நேரம் அது கொதிக்கட்டும். ஏன்னா வந்து அந்த ஊறினப்போ தான் வந்து அந்த வத்தல் வந்து நல்லா பஞ்சு மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது ஈஸியாக அது உள்ளே அந்த சாரெலாம் இறங்கிடும். ஸோ அதுக்காக தான் வந்து ஊற வச்சுட்டு பண்ண சொல்கிறேன். ஊற வைக்காமல் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு இறங்காது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஊற வைக்கிற ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பார்த்துக்கோங்க. நீங்கள் ஊற வச்சுட்டு இதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக கொதிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கா நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஓவர் நைட் ஃபுல்லாக விட்டுருங்க. விட்டுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்து அதை வந்து நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் நல்ல பெரிய டப்பாவில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நம்மளோட ஊறுகாய் வத்தல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டைலில் தான் நான் தாளிப்பேன். உங்களுக்கு வேறு எதனா ஸ்டைல் தெரியும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.